ஜெனி ரூமில் இருக்காங்க. அப்போ மாலினி வராங்க. வந்தோடனே அவங்க அப்பா உள்ளே வந்து சொல்கிறாரு, மாலினி உன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கிட்ட. ஜெனி வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்போ மாலினி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். அந்த செடியை உங்களை கல்யாணம் பண்ணதை என்கிட்ட சொல்லவே இல்லை. என் கூட பழகி என்னையும் ஏமாற்றிட்டான், உங்களையும் ஏமாற்றிட்டான். 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாலினி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நிறுத்துங்க, உங்ககிட்ட பேச நான் தயாராக இல்லை, நீங்கள் போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க ஜெனி. பாக்கியா செடியன் 2 பேருமே கோர்ட்டில் இருக்காங்க. ஒரு மாதிரி செடியன் எழுந்து சுற்றி சுற்றி வராரு. அமைதியாக இருப்பா, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அப்போ தண்ணி கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர அவசரமாக குடிக்கிறாரு செடியன். என்ன ஆச்சு செடியா, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நல்லதே நடக்கும் விடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அப்படியே செடியன் உட்காந்துட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக ஜெனி வராங்க. அவங்க அப்பா 2 பேருமே வராங்க. வா ஜெனி போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு செடியன். ஜெனியே பார்க்குறாங்க. ஜெனியும் செடியன் 2 பேருமே ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிறாங்க. வா ஜெனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ லாயர் சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே இல்லை, இன்றைக்கும் வந்துட்டு கவுன்சிலிங் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஜெனியோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இது அடிக்கடிக்க கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க, எங்களுக்கு தான் பிடிக்கலல்ல, எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்களோ அப்போ அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே கவுன்சிலிங் போகிறாங்க. அங்கே பேசுகிறாங்க. கேட்குறாங்க, என்ன 2 பேரும் சேர்ந்து வாழறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜெனி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை செடியன் சொல்கிறாரு, இல்லை கண்டிப்பாக ஜெனி குழந்தை இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் டிவோர்ஸ் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், 2 பேரும் ஒரு விதமாக இருக்கீங்க, 2 பேருக்கும் 2 வாரம் நான் டைம் தரேன், அதுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஜெனி வெளியே வராங்க. அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு செடியன். ஜெனியே பார்த்துட்ருக்காரு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லைம்மா, ஜெனி என்னை வேண்டான்னு சொல்லிட்டாம்மா, என் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே செடின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பாக்கியா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேருமே காரில் வராங்க. வரும்போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வராரு. என்ன உன்னால் கார் ஓட்ட முடியுமா, இல்லை நான் ஓட்டவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லைம்மா, இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானே ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செடின்னு சொல்கிறாரு. சரி விடு, பார்த்துக்கலாம், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நான் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, இன்னும் 2 வாரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க கவுன்சிலிங் எடுக்கும்போதும் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர் தான் பேசி முடிவு எடுக்கணும். ஆனால் எதுவுமே பேசவே முடியலம்மா, அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் கூட வந்துகிட்டே இருக்காரு. ஜெனி வந்து ஒரு முடிவில் கரெக்டாக இருக்கா, தெளிவாக இருக்கா, என் கூட வாழக்கூடாதுன்னு. ஆனால் ஜெனியை என் குழந்தை இல்லாமல் எனக்கு வாழவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு செடியன். அழாத செடியா அழாத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா செடியனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பாக்கியா ஜெனிக்கிட்ட பேசுனது எல்லாமே ஜெனி நினச்சி பார்க்குறாங்க. கொஞ்சம் யோசி, டிவோர்ஸை பற்றி இன்னும் நிறைய வாட்டி யோசி, ஒரு நல்ல முடிவாக எடு, எந்த முடிவாக இருந்தாலும் நீ கோர்ட்டில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொன்னது எல்லாமே நினச்சி பார்த்துட்டே போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜெனி சொல்கிறாங்க, இல்லைப்பா, எனக்கு செடியன் வேண்டான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் கவுன்சிலிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லதுமா, நல்லது, நீ பண்ணது எல்லாமே கரெக்டு, அவன் இனிமேல் உன் வாழ்க்கையில் வரவே கூடாதுமா, அவன் உனக்கு கொஞ்சமான துரோகமாக பண்ணியிருக்கான், ஒரு பொண்டாட்டி புருஷன் 2 பேரும் எப்படி வாழணும், ஆனால் உனக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொருத்தையோட அவன் வாழ்ந்திருக்கான், அவன் நல்லவனாக இருக்க சான்ஸே இல்லை, நீ என்னை டிவோர்ஸ் பண்ணு, உனக்கு பார்த்துக்கலாம், உனக்கு கண்டிப்பாக இனிமேல் நிம்மதி கிடைக்கும், ஆனால் நீ எடுக்கிற முடிவில் தான் எல்லாமே இருக்குது, அப்பா என்ன சொல்கிறானோ அதை அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஜெனி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அப்படி தான்ப்பா பண்ண போகிறேன், எந்த காரணத்தை கூட நான் மனசு மாற போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா, என் பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், தப்பு சரி எல்லாமே உனக்கு புரியுது அப்படின்னு ஜோசப் சொல்கிறாரு.